நான் ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலில் படித்ததால் எனக்கு தமிழ் தெரியும். ஆனாலும் இத்தனை நாட்களாக தமிழ் மொழியின் பெருமையை உணராமல் இருந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன். தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தையும் பெருமையையும் இந்தியா முழுவதும் நாம் பரப்ப வேண்டும். இதை கூறியவர் ஆனந்த் மஹிந்திரா. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தடம் பதித்து இந்தியாவின் முன்னணி தொழில் சாம்ராஜ்யமாக திகழும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குழும தலைவர். தொழில் போட்டியில் பிரபல தொழிலதிபரான ரத்தன் டாடாவுக்கே அச்சத்தை ஏற்படுத்தியவர். ஸ்கார்பியோ எனும் ஒற்றை கார் மூலம் மோட்டார் வாகன துறையில் அவர் ஏற்படுத்திய புரட்சி அசாத்தியமானது. 40 ஆண்டுகளுக்கு முன் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குழுமத்தின் நிர்வாக தலைவராக ஆனந்த் பொறுப்பேற்ற போது கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் ஓர் மூழ்கும் கப்பல். ஆனால் அந்த நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் தற்போது சுமார் 1,50,000 கோடி ரூபாய். 1990களில் மஹிந்திரா நிறுவன பங்குகளில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் இன்று நீங்கள் 2000 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகியிருப்பீர்கள். குடும்ப பிசினஸ் எந்த சிக்கலும் இல்லாமல் அப்படியே கைக்கு வந்தாலும் அதை வெற்றிகரமாக எடுத்துச் செல்வது சாதாரண விஷயம் அல்ல. ஆனந்த் மஹிந்திரா தனது குடும்ப பிசினஸுக்குள் நுழைந்த போது அவருக்கு பல்வேறு சவால்கள் காத்திருந்தன. ஆனால் அந்த சவால்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தொழில்துறையில் அவர் பல உச்சங்களை தொட்ட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1945ஆம் ஆண்டு 2 சகோதரர்களின் முயற்சியால் தொடங்கப்பட்டது மஹிந்திரா நிறுவனம். ஆனந்த் மஹிந்திராவின் தாத்தா ஜெகதீஷ் சந்திர மஹிந்திரா அப்போதைய ஆங்கிலேய அரசில் இரும்பு கட்டுப்பாட்டு ஆணையத்தில் பணிபுரிந்தார். அவரது சகோதரர் கைலாஷ் சந்திர மஹிந்திரா இந்திய அரசின் நிலக்கரி ஆணையத்தின் தலைவர். மதிப்புமிக்க அரசாங்க பணியில் சகோதரர்கள் இருந்தாலும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் எனும் கனவு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இதனால் ஒரு நாள் அரசு வேலையை ராஜினாமா செய்த இருவரும் தொழில் தொடங்க முதலீடாக கொல்கத்தாவில் இருந்த சொந்த வீட்டை விற்றார்கள். அப்போது போதிய பணம் கிடைக்காததால் மாலிக் குலாம் முகமது என்கிற நண்பரை பார்ட்னராக சேர்த்துக் கொண்டு M&M என்ற நிறுவனத்தை தொடங்கினார்கள். அதாவது மஹிந்திரா அண்ட் முகமது எனும் இரும்பு தொழிற்சாலையை தொடங்கினார்கள். ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திய பிரிவினை ஏற்பட்டது. பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவிற்கு மாலிக் குலாம் முகமது நெருக்கமானவர். பிரிவினைக்கு பின் ஜின்னாவின் அழைப்பின் பேரில் பாகிஸ்தானின் முதல் நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனால் மஹிந்திரா அண்ட் முகமது நிறுவனம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா என்று பெயர் மாற்றம் அடைந்தது. சில ஆண்டுகளில் இரும்பு தொழிற்சாலையில் கவனம் செலுத்தி வந்த சகோதரர்கள் அதில் கிடைத்த லாபத்தை வைத்து வேறு மாற்று தொழில் தொடங்க திட்டமிட்டார்கள். ஒருமுறை அமெரிக்கா சென்ற போது அங்கு சாலைகளில் வலம் வந்து கொண்டிருந்த ஜீப் வாகனம் அவர்களை மிகவும் கவர்ந்தது. இந்த வாகனங்கள் கரடுமுரடான இந்திய சாலைகளில் ஓட்ட தகுதியானவை என்று அவர்கள் கருதினார்கள். அப்போதே அடுத்த தொழில் மோட்டார் வாகன உற்பத்தி என்பது இருவரின் மனதிலும் பதிந்தது. 1950ஆம் ஆண்டு ஜீப் நிறுவனத்திடம் உரிய அனுமதியை வாங்கிய சகோதரர்கள் அதன் தொழில்நுட்ப உதவிகளையும் பெற்றனர். இந்த காலகட்டத்தில் ஆனந்த் மஹிந்திரா மும்பையில் பள்ளி படிப்பு படித்து வந்தார். அவர் கண்முன்னே மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாகவும் மாறியது. வாடிக்கையாளர்களை மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடமும் நன்மதிப்பை பெற்றதால் போலீஸ் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் பயன்பாட்டுக்காக பெரும் எண்ணிக்கையிலான ஜீப்புகள் மஹிந்திரா நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டன. இதன் விளைவாக அப்போது பயன்பாட்டில் இருந்த கார்களை வீழ்த்தி இந்திய சாலைகளில் கோலோச்ச தொடங்கியது மஹிந்திரா ஜீப்புகள். இரும்பு தொழிலிலிருந்து ஜீப் உற்பத்திக்கு மாறியது போல் அடுத்த புதிய தொழிலை தொடங்க திட்டமிட்டனர் ஜெகதீஷ் மற்றும் கைலாஷ் சகோதரர்கள். காரணம், அன்றைய நேரு தலைமையிலான மத்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களை வகுத்து நாட்டின் அடிப்படை கட்டமைப்புகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது. முதல் 5 ஆண்டு திட்டத்தால் நாட்டின் விவசாயத்தில் பெரும் புரட்சி ஏற்பட்டது. அப்போது பெரும்பாலான விவசாயிகள் காளை மாடுகளைத்தான் விவசாய நிலங்களில் பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அதோடு சுமை இழுப்பதிலும் மாடுகளே பிரதானமாக இருந்தன. நாட்டு மக்கள் விவசாயத்தில் புயல் வேகத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததால் அவர்களின் வேலையை எளிமையாக்க டிராக்டர்கள் பெரும் உதவியாக இருக்கும் என்று கணித்தனர் சகோதரர்கள் இருவரும். அவர்களின் கணிப்பு பொய்யாகவில்லை. தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே டிராக்டர் உற்பத்தியில் மஹிந்திரா நிறுவனம் முக்கிய இடம் பிடித்து விவசாயிகளின் நண்பனாகவே மாறியது. 1973இல் மஹிந்திரா நிறுவனம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது. கச்சா எண்ணெய் பற்றாக்குறையால் பெட்ரோல் விலை கடுமையாக உயர்ந்தது. இது மஹிந்திராவின் டிராக்டர் விற்பனைக்கு பெரும் சவாலாக மாறியது. 10,000 டிராக்டர்கள் விற்பனையாக வேண்டிய சந்தையில் 3,000க்கும் குறைவாகவே விற்பனையாகின. உடனடியாக இதற்கு மாற்று ஏற்பாட்டை செய்து டிராக்டர்களில் டீசல் பயன்படுத்தும் வகையில் இன்ஜின்களை வடிவமைத்தது மஹிந்திரா. அதன் மூலம் நெருக்கடியை சமாளித்து டிராக்டர் சந்தையை விடாமல் தக்க வைத்துக் கொண்டது. அன்று முதல் இன்று வரை இந்தியாவை கட்டி ஆண்டு வரும் மஹிந்திரா டிராக்டர்கள் தான் இன்றளவும் உலக அளவில் விற்பனையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கின்றன.
இந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தார் ஆனந்த் மஹிந்திரா. அப்போது சினிமாவிலும் போட்டோகிராஃபியிலும் தான் அவர் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ஆம், பின்னாளில் ஒரு இயக்குனராகவோ அல்லது நடிகராகவோ ஆக வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை. இதற்காகவே போட்டோகிராஃபி மற்றும் சினிமா குறித்த படிப்புகளை தேர்வு செய்து படித்தார். பின்னர் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் MBA படித்த போதுதான் பிசினஸ் மீதான ஆர்வம் அவருக்கு வர ஆரம்பித்தது. பிசினஸ் குடும்பத்தில் பிறந்த அவர் தான் பார்த்து வளர்ந்த மஹிந்திராவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். இதனால் கலைத்துறையின் மீதான தனது பார்வையை தொழில்துறையை நோக்கி திருப்பினார். படிப்பை முடித்து இந்தியா திரும்பிய ஆனந்த் 1981ஆம் ஆண்டு மஹிந்திரா நிறுவனத்தின் உஜ்ஜைன் இரும்பு தொழிற்சாலையில் ஒரு சாதாரண நிர்வாக உதவியாளராக சேர்ந்தார். அனைத்து தொழிலாளர்களைப் போல் பேருந்துகளிலும் ரயில்களிலும் தான் அலுவலகத்திற்கு சென்று வந்தார். பல விலை உயர்ந்த கார்கள் வீடுகளில் இருந்தும் அவர் அதை தொடவே இல்லை. தொழிற்சாலைக்கே அதிபதியாக இருந்தும் தொழிலாளர்களுடன் நெருங்கி பழகினார். தொழிலாளர்களுடன் தொழிலாளராக இருந்து கொண்டே மஹிந்திரா நிறுவனத்தின் அப்போதைய நிலையை கூர்ந்து கவனித்தவர் அதை மேலும் வளர்த்தெடுப்பதற்கான திட்டங்களையும் வகுத்து வந்தார். ஆண்டுகள் ஓடின. 1991இல் உலகமயமாக்கல் அமலுக்கு வந்தது. வாகன உற்பத்தி துறையில் 100% அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் இந்திய வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு சவால்கள் அதிகமாகின. மஹிந்திரா நிறுவனம்தான் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் அதிக தொய்வை சந்தித்தது. அப்போது மஹிந்திராவில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 17,000. உற்பத்தி செய்யப்பட்ட டிராக்டர்கள் மற்றும் ஜீப்புகளின் எண்ணிக்கை 65,000. அதாவது 17,000 தொழிலாளர்கள் பலத்துடன் ஆண்டுக்கு 65,000 வாகனங்களை உற்பத்தி செய்தது மஹிந்திரா. ஆனால் மாருதி நிறுவனம் ஒரு ஆண்டுக்கு உற்பத்தி செய்த வாகனங்களின் எண்ணிக்கை 1,20,000. அதாவது மஹிந்திராவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். அதிலும் மாருதியில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 4,000 மட்டுமே. இது மஹிந்திராவில் உள்ளதை விட 5 மடங்கு குறைவு. ஏன் மஹிந்திரா நிறுவனம் இவ்வளவு பின்னடைவை சந்தித்தது? போட்டி நிறுவனங்கள் நம்மை முந்த காரணம் என்ன என்பதையெல்லாம் யோசித்த ஆனந்த் உடனடியாக களத்தில் குதித்தார். ஆம், தொழிலாளர் என்ற அந்தஸ்திலிருந்து முதலாளி அந்தஸ்திற்கு சென்றார். 1992ஆம் ஆண்டு நிறுவனத்தின் துணை மேலாண்மை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே சமயம் சாட்டையை சுழற்றவும் தயாரானார். அதுவரை தொழிலாளர்களுக்கு ஹீரோவாக இருந்த ஆனந்த் மஹிந்திரா ஒரே நாளில் வில்லனானார். நிறுவனத்தின் உற்பத்தியை பொறுத்துதான் அந்த ஆண்டுக்கான தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அதிரடியாக அறிவித்தார் ஆனந்த். இதன்படி பார்த்தால் மஹிந்திரா ஊழியர்களுக்கு கிடைக்கும் போனஸ் 0 இருந்திருக்கும். இதனால் தொழிலாளர்கள் கொந்தளித்தார்கள். விளைவு கால வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது தொழிலாளர் சங்கம். ஒரு மாதத்திற்கு ஒரு வாகனத்தை கூட உற்பத்தி செய்யாமல் மஹிந்திரா தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விவகாரம் பூதாகரமானதும் மகாராஷ்டிராவில் உள்ள கண்டிவெளி தொழிற்சாலைக்கு நேரில் சென்றார் ஆனந்த். அங்கிருந்த உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். முதலாளி தொழிற்சாலைக்கு வந்த தகவல் அறிந்ததும் ஆனந்த் இருந்த அறையை சூழ்ந்து கொண்டது தொழிலாளர் கூட்டம். சிலர் அவரை தாக்க முயன்றனர். ஆனால் தனது நிலைப்பாட்டில் பின்வாங்காமல் உறுதியாக இருந்ததால் ஆனந்த் மஹிந்திராவை சிறைபிடித்தனர். அவரால் தொழிற்சாலையை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. வேறு யாராவது இருந்தால் அச்சத்தில் உறைந்திருப்பார்கள் என அன்றைய சூழலை விவரித்துள்ளனர் அவருடன் இருந்த உயர் அதிகாரிகள். ஆனால் எதற்கும் அஞ்சாத ஆனந்த் மஹிந்திரா தொழிற்சங்க தலைவர்களுக்கு சில தகவல்களை அனுப்பினார். அதாவது, வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உற்பத்தியை பெருக்கும் வழியை பாருங்கள், இல்லையென்றால் எதையும் யோசிக்காமல் நிறுவனத்தை இழுத்து மூடக்கூட தயங்க மாட்டேன் என்பதுதான் அது. சில மணி நேரத்தில் வேலை நிறுத்தத்தை கைவிட்ட தொழிலாளர்கள் அன்றே பணிக்கு திரும்பினர். அடுத்த ஒரு மாதத்தில் மஹிந்திரா நிறுவனம் உற்பத்தி செய்த வாகனங்களின் எண்ணிக்கை முன்பு இருந்ததை விட 150 மடங்கு அதிகரித்தது. இப்படியாக தான் விரும்பிய மஹிந்திராவை உருவாக்க விரும்பிய ஆனந்த் அதற்கு பல சவால்களை துணிந்து சந்தித்தார். தான் செய்து கொண்டிருக்கும் தொழில்களில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதிரடியாக இறங்கினார். அதில் சில தோல்விகளையும் கண்டார். ஆனால் அதற்கெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. தோல்வியிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டார். பயந்து ஒதுங்குவதால் எந்த பிரச்சனையும் நம்மால் சரி செய்து விட முடியாது என்பது அவரது கொள்கையாக இருந்தது. எதற்கும் பயந்து ஒதுங்காத அவரது குணம்தான் அனைத்திலும் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. உதாரணத்துக்கு ஸ்கூட்டர் உற்பத்தி பிசினஸ். ஸ்கூட்டர் பிசினஸ்க்கு எதிர்காலம் இல்லை என்று பஜாஜ் உட்பட பலரும் 2008இல் அந்த பிசினஸை கைவிட முடிவெடுத்த சமயத்தில் அதில் துணிந்து இறங்கினார் ஆனந்த். கைனடெக் நிறுவனத்தை வாங்கினார். இருசக்கர வாகன சந்தையே சரிவில் இருக்கும் போது இதில் இறங்குகிறீர்களே, எதற்காக? நஷ்டக்கணக்கு காட்டவா என்றெல்லாம் அப்போது கேட்டனர். அந்த கேள்விக்கு தெளிவான பதிலளித்தார் ஆனந்த் மஹிந்திரா. சீனாவுக்கு அடுத்தபடியாக மோட்டார் சைக்கிள் விற்பனையில் இந்தியா தான் இருக்கிறது. இங்கு யாரும் எடுத்த எடுப்பிலேயே கார் வாங்கி விடுவதில்லை. முதலில் சைக்கிள், ஸ்கூட்டர், பின்னர் பைக், அதன் பின்னரே உச்சமாக கார் வாங்குகிறார்கள். அதனால் நிச்சயம் ஸ்கூட்டருக்கு வரவேற்பு இருக்கவே செய்யும். வாடிக்கையாளர் வளர வளர
அவரோடு சேர்ந்து மஹிந்திராவும் வளர வேண்டும். இதை நான் வெற்றிகரமான பிசினஸாக அமைத்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டார். சொன்னபடியே செய்தும் காட்டினார். 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் ஸ்கூட்டர்களை விற்பனை செய்து ஒட்டுமொத்த போட்டியாளர்களையும் தன்னை திரும்பி பார்க்க வைத்தார். ஸ்கூட்டர் மட்டுமல்ல, அடுத்தடுத்து பைக், கார்கள் உற்பத்தியிலும் பட்டையை கிளப்பினார். மஹிந்திராவின் மகத்தான வளர்ச்சிக்கும் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியதிலும் ஸ்கார்பியோ காருக்கு மிக முக்கிய இடம் உண்டு. ஸ்கார்பியோ காரை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, மஹிந்திராவுக்கும் அது கம்பீரத்தின் அடையாளமாக இருந்தது என நாம் சொல்லலாம். இப்படி மஹிந்திரா நிறுவனத்திற்கு பெரும் திருப்பத்தை கொடுத்த ஸ்கார்பியோ கார் உருவான பின்னணி மிகவும் சுவாரஸ்யம் மிகுந்தது. சீரான வளர்ச்சியில் சென்று கொண்டிருந்த மஹிந்திரா நிறுவனத்தை ஒரு கட்டத்தில் அடுத்த தளத்திற்கு நகர்த்த திட்டமிட்டார் ஆனந்த். அதற்கு 2 வாய்ப்புகள் அவர் முன் இருந்தன. முதல் வாய்ப்பு பழைய ஜீப்புகளை ரீமாடல் செய்து மீண்டும் சந்தைக்கு கொண்டு வருவது. இது மிகவும் எளியது, ரிஸ்க் இல்லாதது. 2வது வாய்ப்பு புதிதாக ஒரு கார் டிசைனை உருவாக்குவது. மிகவும் ஆபத்தானது. காரணம், சந்தையில் இந்த மாடல் கார் தோல்வியடைந்தால் நிறுவனத்தின் மீதான வாடிக்கையாளர்களின் மதிப்பு கேள்விக்குறியாகலாம். ஆனால் ஆனந்த் மஹிந்திரா தேர்ந்தெடுத்தது 2வதைத்தான். சர்வதேச கார் டிசைன் நிறுவனங்களை அணுகினார் அவர். ஆனால் அவர்கள் இதற்கு கேட்ட தொகை 800 கோடி. இதை அறிந்து நிறுவனத்தின் நிர்வாக குழு அதிர்ச்சியில் உறைந்தது. 1992 முதல் 97 வரையிலான 5 ஆண்டு காலத்தில் நிறுவனம் ஈட்டிய லாபமே மொத்தம் 800 கோடி தான். இவ்வளவு பெரிய தொகையை ஒரு கார் டிசைனுக்காக ஒதுக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியது நிர்வாக குழு. யோசித்தார் ஆனந்த். ஆனால் வழக்கம் போல் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. பவன் கோயங்கா எனும் நபரை அழைத்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட், திட்டம் தோல்வியில் முடிந்தாலும் கவலை இல்லை, கார் டிசைனை உருவாக்கும் பணியில் முழு சுதந்திரத்துடன் செயல்படுங்கள் என்று கூறினார் ஆனந்த். 3 ஆண்டுகள் இந்தியாவெங்கும் அலைந்து சிறந்த டிசைன்களை உருவாக்கும் திறமையாளர்களை திரட்டி இரவு பகல் என உழைத்தார் கோயங்கா. உழைப்பு வீணாகவில்லை. அட்டகாசமான ஸ்கார்பியோவை வடிவமைத்து ஆனந்த் மஹிந்திராவின் கரங்களில் கொடுத்தார் கோயங்கா. சர்வதேச நிறுவனங்கள் முயன்றிருந்தாலும் இப்படி ஒரு அற்புதமான காரை உருவாக்கி இருக்க முடியாது. ஆனால் உள்நாட்டு நிபுணர்கள் சாதித்தனர். இது ஆனந்த் மஹிந்திராவின் நிர்வாக திறனுக்கு மிகப்பெரிய உதாரணம். இதை கௌரவிக்கும் வகையில் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் ஸ்கார்பியோ உருவான விதம் என்னும் தலைப்பில் இன்றும் அங்கு மேலாண்மை பயிலும் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. மஹிந்திரா நிறுவன தயாரிப்புகள் அனைத்தையும் உறுதியாகவும் வாடிக்கையாளர்களை கவரும் அட்டகாசமான டிசைனாகவும் தரமாகவும் உருவாக்குவதே ஆனந்தின் நோக்கமாக இருந்தது. வெறும் வாகன விற்பனை மட்டுமல்ல, அனைத்து தொழில்கள் சார்ந்த சந்தைகளை கணிப்பதிலும் ஆனந்த் மஹிந்திராவிற்கு அபாரமான திறமை உண்டு. அதன் விளைவுதான் ஆரம்பத்தில் வெறும் இரும்பு தொழிற்சாலையை மட்டுமே நடத்தி வந்த M&M நிறுவனத்தை ரியல் எஸ்டேட், நட்சத்திர ஓட்டல்கள், விவசாயம், சொகுசு கப்பல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என 15 துறைகளுக்கு மேல் விஸ்தரித்து கொடிகட்டி பறக்க வைத்தார். ஏர்பஸ் நிறுவனத்துடன் இணைந்து தற்போது விமான உற்பத்தியிலும் வெற்றிகரமாக கால்பதித்திருக்கிறார் ஆனந்த் மஹிந்திரா. பெரும் மோசடியில் சிக்கி பெயரை கெடுத்துக் கொண்ட சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தை வாங்கி தனது டெக் மஹிந்திரா ஐடி நிறுவனத்துடன் இணைத்து இன்று பல முன்னணி ஐடி நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் 5வது டாப் ஐடி நிறுவனமாக வளர்த்திருக்கிறார். கிளப் மஹிந்திரா மூலம் சுற்றுலா பிசினஸையும் சிறப்பாக செய்து வருகிறார். இப்படி அனைத்திலும் புதுமையையும் தரமான சேவையையும் செயல்படுத்துவதன் மூலம் தன் நிறுவனத்தை இன்று 1,50,000 கோடி ரூபாய் மதிப்புடைய நிறுவனமாகவும் இந்தியாவின் டாப் 10 நிறுவனங்களில் ஒன்றாகவும் மாற்றி காட்டி சாதித்து காட்டியுள்ளார். பிரம்மாண்ட கனவுகள், தொலைநோக்கு பார்வை, அபார துணிச்சல் இவை 3ம் தான் ஆனந்த் மஹிந்திராவின் வெற்றிக்கு காரணம். கல்லூரி படிப்பை முடித்ததும் சினிமா இயக்குநராக வேண்டும் என ஆசைப்பட்ட ஆனந்த் மஹிந்திராவை விதி தொழில்துறையை நோக்கி இழுத்து வந்தது. விளைவு, சக தொழிலதிபர்களே பொறாமைப்படும் அளவிற்கு வெற்றிகளை குவித்து வருகிறார். மற்ற தொழிலதிபர்களைப் போல் ஆனந்த் மஹிந்திரா மிகவும் கண்டிப்பான நபர் இல்லை. படு ஜாலியான கார்ப்பரேட் மான்ஸ்டர். குணத்திலும் பண்பிலும் இன்றைய இளைஞர்களுக்கே சவாலிடுபவர். பொதுவாக சினிமா நட்சத்திரங்களும் அரசியல்வாதிகளும் தான் சமூக வலைதளங்களில் அதிக அதிர்வலைகளை ஏற்படுத்துபவர்கள். இதற்கு அவர்களை பின்தொடரும் லட்சக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் ஒரு காரணம். தொழிலதிபர்களை பொறுத்தவரை அவர்களின் தாக்கம் சமூக வலைதளங்களில் மிகவும் குறைவுதான். அதே சமயம் உலகளவில் பார்த்தால் டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் சமூக வலைதளங்களில் அதகலப்படுத்துவார். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரை ஆனந்த் மஹிந்திரா தான் சோசியல் மீடியா கிங். கண்ணில் தென்படும் சுவாரஸ்யமான விஷயங்களை ட்வீட்களாக பதிவிடுவதால் ஆனந்த் மஹிந்திராவிற்கு என்றே தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. காரணம், அவரது பதிவுகள் வெறுமனே தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்துவை அல்ல, பலரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவை. அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. கோவையைச் சேர்ந்த கமலாத்தாள் பாட்டி 30 வருடங்களாக விறகடுப்பில் சமைத்து ₹1 இட்லி விற்று வந்தார். இதை அறிந்த ஆனந்த் மஹிந்திரா அவருக்கு கேஸ் அடுப்பு வழங்கி உதவி செய்ய முன் வந்தார். விளைவு, அவருக்கு கேஸ் இணைப்பு வழங்கி ஆச்சரியப்படுத்தியது கோவை பாரத் கேஸ் நிறுவனம்.
அதற்கான முழு செலவையும் ஏற்றார் ஆனந்த் மஹிந்திரா. கர்நாடகாவைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் தனது தாயாரை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து இந்தியாவை சுற்றி காட்டினார். இப்படியாக அவர் 50,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ள தகவல் ஆனந்த் மஹிந்திராவை எட்டியது. தாய் மீது தட்சிணாமூர்த்தி கொண்ட அன்பை கண்டு நெகிழ்ந்த ஆனந்த் மஹிந்திரா தனது நிறுவனத்தின் KUV 100 NXT காரை பரிசாக வழங்கி தாய்க்கும் மகனுக்கும் இன்ப அதிர்ச்சி அளித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த நரசிம்மன் எனும் ஷூ தைக்கும் தொழிலாளி காயமடைந்த ஷூக்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படும். பார்வை நேரம் 9 மணி முதல் மாலை 6 மணி வரை என தனது சாலையோர கடையில் சிறிய அறிவிப்பு பதாகை வைத்திருந்தார். இந்த போட்டோ எப்படியோ ஆனந்த் மஹிந்திரா கண்ணில் பட்டதால் வியந்து போனார். காரணம், செருப்பு தைத்தாலும் நரசிம்மனின் புதுமையான மார்க்கெட்டிங் உத்தி அவரை மிகவும் கவர்ந்தது. இந்த மனிதர் சாலையோரம் இருக்க வேண்டியவர் அல்ல, IIM நிறுவனத்தில் இருக்க வேண்டியவர் என உடனடியாக ட்விட்டரில் பதிவிட்ட ஆனந்த் மஹிந்திரா அவருக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்யவும் முன்வந்தார். இதேபோல் கேரளாவைச் சேர்ந்த சுனில் எனும் ஆட்டோ ஓட்டுநர் ஸ்கார்பியோ காரை போல தனது ஆட்டோவை வடிவமைத்து சாலையில் வலம் வந்து கொண்டிருந்தார். இந்த போட்டோவும் ஆனந்த் மஹிந்திரா கண்ணில் பட்டுவிட்டது. அப்புறம் என்ன, மஹிந்திரா நிறுவனத்தின் சுப்ரோ எனும் வாகனத்தை சுனிலுக்கு பரிசீலித்து அசத்தினார் ஆனந்த் மஹிந்திரா. இப்படி ஆனந்த் மஹிந்திரா கர்ணனை போல் சமூக உதவிகளை மட்டுமே செய்வதில்லை, வடிவேலு கவுண்டமணி பாணியில் நகைச்சுவையும் அவருக்கு கைவந்த கலை. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் சண்டை காட்சிகள் பிரபலமானவை. விரலை நீட்டி வில்லனின் நாற்காலியை இழுப்பது, மலை உச்சியில் முயலை காப்பாற்றுவது, ஆக்ரோஷத்துடன் கையை நீட்டியதும் எக்ஸ்பிரஸ் ரயிலையே பின்னோக்கி செல்ல வைப்பது என சண்டை காட்சியின் போது அட்டகாசம் செய்வார் பாலகிருஷ்ணா. அப்படி ஜெய்சிம்மா படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சி ஒன்றில் மஹிந்திரா நிறுவனத்தின் பொலேரோ காரை கண்கள் சிவக்க ஒற்றை கையால் பாலகிருஷ்ணா தூக்கி நிறுத்துவார். இதை ஆனந்த் மஹிந்திரா பார்த்துவிட்டு செலுத்து போனாரா இல்லை கடுப்பானாரா என்று தெரியவில்லை. பொலேரோ கார்களை சர்வீஸ் செய்யும் ஒர்க் ஷாப்புகளில் இனி கார்களை தூக்க ஹைட்ராலிக் லிப்டுகள் தேவையில்லை, பாலகிருஷ்ணா போதும் என அவர் பதிவிட இணையத்தில் ஹிட்டடித்தது அந்த ட்வீட். பைக் ஹார்ன் சத்தத்திற்கு ஏற்ப சிறுவன் ஒருவன் நடனமாடும் வீடியோவை நாம் பார்த்திருப்போம். அந்த வீடியோவை வைரலாக்கியதே ஆனந்த் மஹிந்திரா தான். கடைக்கு போய்விட்டு திரும்பி வரும் சிறுவன் ஒருவன் வழியில் இருந்த இருசக்கர வாகனத்தை எட்டி உதைப்பான். அப்போது வரும் எச்சரிக்கை ஓசைக்கு ஏற்ப அவன் நடனமாடி அசத்தியது அனைவரையும் கவர்ந்ததால் இணையத்தில் பிரபலமானது. இதை பார்த்துவிட்டு தரையில் விழுந்து சிரித்ததாக கூறியிருப்பார் ஆனந்த் மஹிந்திரா. அவரது ட்வீட்டுகள் வெறுமனே வைரல் ரகம் மட்டுமல்ல, சிலவற்றில் அர்த்தமுள்ள கருத்துக்களும் பொதிந்திருக்கும். கேரளாவில் மாணவி ஒருவர் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள பள்ளிக்கு குதிரையில் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். இதை கண்ட ஆனந்த் மஹிந்திரா அந்த மாணவியின் விடாமுயற்சியால் ஈர்க்கப்பட்டு அவரது படத்தை தனது செல்போனின் ஸ்கிரீன் சேவராக வைத்துக் கொண்டார். அத்தோடு நாட்டில் பெண் கல்வி குதிரை வேகத்தில் முன்னேறி கொண்டிருப்பதாக பாராட்டையும் தெரிவித்தார். நடக்க தொடங்காத குழந்தை புத்திசாலித்தனமாக கட்டிலிருந்து கீழே இறங்கியது. இதை பார்த்த ஆனந்த் மஹிந்திரா இந்த குழந்தை வளர்ந்ததும் எனது நிறுவனத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தார். அண்மையில் பேசும் திறனற்ற ஒருவர் சைகையால் வீடியோ காலில் பேசுவதை பதிவிட்ட அவர் செல்போன்கள் என்றாலே எதிர்மறையாக பார்க்கும் சமூகத்தில் ஒரு நேர்மறையான விவாதத்திற்கும் வித்திட்டார். இதெல்லாம் அவரது சமூக வலைதள ஆளுமையின் ஒரு பகுதிதான். இதுபோன்று இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்படி ஆனந்த் மஹிந்திரா சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இயங்கி வந்தாலும் அதன் பின்னாலும் ஒரு வியாபார உத்தி இருப்பதாக கூறுகின்றனர் மார்க்கெட்டிங் நிபுணர்கள். அனைத்திற்கும் உச்சமாக சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் கயவர்களை என்னிடம் ஒப்படையுங்கள், அவர்களை நான் தூக்கிலிடுகிறேன், நாட்டில் நடக்கும் கொடுமைகள் எல்லாம் கண்டால் என் ரத்தம் கொதிக்கிறது என ட்விட்டரில் கொந்தளித்தார் ஆனந்த் மஹிந்திரா. மஹிந்திரா நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கார்கள், அதற்கு தொடர்புடைய பொருட்கள் உள்ளிட்டவற்றை சேகரித்து வருகிறார் ஆனந்த். அவை அனைத்தும் மஹிந்திரா நிறுவனத்தின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. செங்கல்பட்டில் உள்ள மஹிந்திரா சிட்டியில் அமைந்துள்ளது இந்த அருங்காட்சியகம். ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தின் போஸ்டர்கள் வெளியான போது ரஜினி அமர்ந்திருந்த ஜீப்பை தன் அருங்காட்சியகத்திற்கு தருமாறு போஸ்டர் வெளியான போதே ஆனந்த் மஹிந்திரா கேட்டுக்கொண்டார். அவருடைய ஆசையை படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் நிறைவேற்றினார். ஒரு நிறுவனத்தின் பொருட்கள் வாடிக்கையாளர்களை கவர வேண்டும் என்றால் முதலில் அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வர வேண்டும். அதற்கு முன் நிறுவனத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை மனதில் பதிக்க வேண்டும். அதைத்தான் சமூக ஊடகங்கள் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனந்த் மஹிந்திரா. பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் தனது நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் தூதராக சத்தமில்லாமல் செயல்படுபவர் அவரேதான். ஆனந்த் மஹிந்திராவின் இதுபோன்ற புதுமையான மார்க்கெட்டிங் யுக்திகளை தொழில் மேலாண்மை படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்ல, தொழில் முனையும் இளைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். டாடா அம்பானி வரிசையில் கட்டி அமைத்திருக்கும் சாம்ராஜ்யத்தின் வாயிலாக இன்றைய நாளைய தலைமுறைக்கு வாழும் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார் ஆனந்த் மஹிந்திரா.